எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மரிபாஸ் கிச்சன். 3 முட்டையும் 1 கப் சேமியாவும் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ரெசிபி ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் 1.5 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால் சேமியா எடுத்தோமோ அதே கப்பாலே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேமியா முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு அரைப்பதம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது. இப்போ நான் மூடி போட்டு இதை ஒரே ஒரு கொதி வந்ததும் இறக்கி தண்ணி வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், சேமியா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நான் ஒரு 3 முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டை சேர்த்தாச்சு. இதை ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடும். இப்போ முட்டையை நல்லா அடித்து எடுத்துட்டாச்சு. இப்போ இதில் 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஒரிகானோ இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 5 ரூபா பாக்கெட்டில் கிடைக்கிற மேகி மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன். மேகி மசாலா ஒரிகானோ இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ சீஸ் நல்லா துருவி சேர்த்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதை உள்ளே சேர்த்துடலாம். கிட்ட ஒரிகானோ இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கசூரி மெத்திலாம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா சேர்த்துட்டு ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம். இதை நெய் பட்டர் இந்த மாதிரி கூட போட்டு செய்யலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியா மிக்ஸை ஒவ்வொரு கரண்டியாக உள்ளே சேர்த்துடலாம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். ஈஸியாக இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டாலுமே நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே குழந்தைங்கள்லாம் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா குழியிலையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வேகட்டும். பாருங்கள், அடியிலலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. திருப்பி போட்டுடலாம். இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நீங்கள் காய்கறி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இது 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சாச்சு. 3 முட்டையும் 1.5 கப் அளவுக்கு சேமியாவும் வச்சு ஈஸியான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை சட்னி வகைகள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவி அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.